Praise the Lord. Welcome to Shine International Community. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் பாத்திரத்தின் ஓட்டைகள்ல 10ஆம் பாகம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இல்ல, இன்னைக்கு எந்த ஓட்டையும் நம்ம பார்க்க போறது இல்லை. அதற்கு பதிலாக பாத்திரத்தின் ஓட்டைகள் என்ற சப்ஜெக்ட்ல கடந்த 9 வாரங்கள் கேட்டுட்டு அதோடைய ரிஃப்ளெக்ஷனா அதோடைய ரிவார்ட்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா அது வேத வசனத்தின் அடிப்படையில் தான் அஃப்கோர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். யோசிச்சு பார்க்கும்போது பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்மையும் கிருபையும் நம்மளை தொடரும் அப்படின்னும் போது என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்ம ஃபுல்லா பார்த்தோம். அது குறிச்ச தியானத்துல இருந்து வரும்போது 23ஆம் சங்கீதம் 23:6 நமக்கு புரியணும்னா 1ல இருந்து எதற்காக அந்த வார்த்தைகள் அங்க வந்து முடிக்கிறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ 1வது வசனத்துல இருந்து நம்ம டீட்டெயிலா தியானித்து வரும்போது என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அப்படின்ற ஒரு விஷயம் வருது. முன்னாடி பாத்திரம் என்றால் என்ன? பாத்திரம் என்பது கணத்தை குறிக்குது ஒரு சில உதாரணங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கணத்தை குறிச்சு பார்த்தோம். அதோடைய கண்டினியூட்டியில நெக்ஸ்ட் வீக் பார்க்கும்போது பாத்திரம் சம்டைம்ஸ் ஆண்டவர் நிரப்புனாலும் அது வந்து ஓட்டையா இருக்கு, நிறைய அநேகருக்கு. அந்த ஓட்டைகளை எப்படிலாம் அடைக்கலாம், வேதவாசனம் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம டீட்டெயில்டா படிக்கும் போது ஒரு லாங் சீரியஸா போயிடுச்சு. ஆவியானவர் அப்படி எடுத்துட்டு போறாரு. அது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லது, சபைக்கு நல்லது, கீழ்ப்படிப்பவர்களுக்கு நல்லது. அநேக அநேக காரியங்கள் வந்து சுட்டி காட்டி இது 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 சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்றது வந்து மாறுகிறவர்களுக்கு நல்லது. அந்த வரிசையில கடந்த 9 வாரங்கள் நாம் இதை பற்றி கேட்டதுக்கு பின்பு 10வது வாரத்துல நம்ம பார்க்க போறது கீழ்ப்படிந்தவர்கள், அதாவது இந்த ஓட்டைகளை அடைத்தவர்களும் அடைக்காதவர்களுக்கும் உண்டான வித்தியாசத்தை நாம் பார்க்க போகிறோம். வேதவசனம் என்ன சொல்லிட்டு பார்க்கலாம். கீழ்ப்படிப்பவர்கள், கீழ்ப்படியாதவர், 2 குரூப் தான். ஓகே, பாத்திரத்தின் ஓட்டைகளை அடைத்தவர்கள், அடைக்காதவர்கள். obeyed, those who obeyed, those who disobeyed. ஓகே, ஸோ மல்கியா 1, 2, 3 3 அதிகாரங்கள் பார்த்தோம். இன்றைக்கு 4ஆம் அதிகாரம் பார்த்து இந்த ஒரு சீரீஸை நம்ம க்ளோஸ் பண்ண போறோம். 4:1 நம்ம படிக்கலாம். இதோ சூளையைப் போல எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாக இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இது ஒரு மாதிரி கன்ஃபியூஷனா இருக்கிற ஒரு வசனம். இந்த வசனம் மட்டும் இல்லை, இதற்கு அப்புறம் வரப்போகிற எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா ஜட்மெண்ட் டே, வரப்போகிற அந்த நாள் அப்படின்னா கர்த்தருடைய பகிரங்க வருகைக்கு பின்பு நடக்க போகிற அந்த ஜட்மெண்ட் டே குறித்து ஒரு விஷயம் சொல்றாங்க. பைபிள் அட்ரஸ் பண்றாங்க. பட் நம்மளுடைய சப்ஜெக்ட்ல இருந்து புரிந்து கொள்ள வேண்டியது ரிவார்ட்ஸ் எல்லாருக்குமே இருக்கு. எல்லாருக்குமே நன்மை செய்தாலும் அதுக்கேற்ற விளைவுகள், ரிவார்ட்ஸ் இருக்கும். தீமை செய்பவர்கள் அதோட அதுக்கேற்ற ரிவார்ட்ஸ். வார்த்தை இப்படி சொல்லுது, இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும். ஸோ அந்த டேவை குறித்து யோசிச்சுப்பா, ஜட்மெண்ட் டே, அந்த டேவை குறித்து யோசிச்சு பார்க்கும் போதே ரொம்ப டெரிஃபைங்கா இருக்குது, ரொம்ப பயமுறுத்தக்கூடியதாக இருக்குது. யாருக்கு அப்படின்னா ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படாதவர்களுக்கு நிச்சயமாக அந்த டே வந்து ரொம்ப டெரிஃபைங்காக தான் இருக்கணும், பயமுறுத்துற மாதிரி தான் இருக்கணும். ஏனென்றால் பரிசுத்த மணவாட்டி திருச்சபையார் அனைவரும் ரெம்னன்ட், வெறும் மீதியானவர்கள், ரொம்ப கொஞ்சம் பேர் கர்த்தருக்காக உண்மை உத்தமா புத்தியுள்ள கன்னிகைகளா பரிசுத்தமா சுத்திகரிப்போடு அனுதின ரட்சிப்போட வாழ்கிற பிள்ளைகள் கர்த்தருடைய ரகசியவர்களை எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அவர்களுக்கு வந்து டைரக்ட் ஜட்ஜ்மெண்ட், நன்மை தீர்மை இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் இருக்காது. அவங்களுக்கு வந்து கிரேடிங் மட்டும்தான் இருக்கும். சர்ச்சில் என்னெல்லாம் பண்ண போகிறோம் அந்த மாதிரி நம்ம அவங்களுடைய ஸ்கோருக்கு ஏற்ப கிரேடிங் நடக்கும். பட் நரகமா பரலோகமான்ற போட்டி யாருக்குன்னா அந்த ரகசிய வருகையில விடுபட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொருத்தர காலத்தெல்லாம் தாண்டி அங்க அந்த பகிரங்க வருகையில எடுத்துக்கொள்ளப்படுகிற அனைவருக்கும், ஐ மீன் எடுத்துக்கொள்ளப்படல, அப்ப அவர் தான் ஏசப்பா கீழே வருவார் இல்லையா, அப்போ ஜட்மெண்ட் நடக்கும் போது அங்க இருக்கிறவர்களுக்கு தான் நன்மைக்கு ஏற்ற தீர்வு, தீமைக்கு ஏற்ற தீர்வு, அவங்களுடைய செயல்கள் தக்க பலனை இதை எடுத்துட்டு வரன்றாங்கல்ல, அதெல்லாம் இங்கதான் நடக்க போகுது. ஸோ அந்த டே வந்து ரொம்ப பயம்படுத்தக்கூடிய காரியம். யாருக்கு அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்களுக்கு அல்ல, பிள்ளைகளாய் வாழ்கிறவர்களுக்கு இது பிரச்சனையே இல்லை. ஏன்னா அவங்க எல்லாருமே, நம்ம எல்லாருமே எதுல எடுத்துக்கொள்ளப்படும், ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படும். மிஸ் அவுட் ஆனாதான் இதை குறிச்சு கன்சர்னு. ஸோ நம்மளுடைய ஹை ஃபோக்கஸ் என்னன்னா ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படணும், கிரேடிங்ல மட்டும் போய் நிற்கணுமே தவிர. ஏன்னா நீதிமானுக்கு பூலோகத்திலே
பூமியிலே சரி கட்டப்படும். ஸோ இங்கே எல்லா டீலிங்கும் முடிச்சுட்டு, இங்கே எல்லா பெண்டிங்கு, எல்லா லோனுக்குன்னு எல்லாம் ஐ மீன் அந்த லோனு எல்லா லோனையும் அடைச்சிட்டு, பரலோகத்துக்கும் நமக்கு இருக்கிற செட்டில்மெண்ட்லாம் இங்கேயே முடிச்சுட்டு, அப்பா கிட்ட அங்கே போனதுக்கு அப்புறம் ரகசியவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் மனவாட்டி திருச்சபையாக ஆட்டுக்குட்டியான ஒரு கல்யாணம் விருந்துக்காக ஆயத்தமா அது ஒரு ஜாலியா வேற லெவல்ல இருக்கும். ஆட்சிக்கு ரெடி ஆகலாம். உலக ரீதியான ஆட்சிக்கு அவ்வளோ அடிச்சுக்கிறாங்க. நம்ம வந்து 1000 வருஷம் அரசாட்சியில நம்ம ஒரு மாபெரும் பங்கு வகிக்கணும். அதற்காக பிரயாசம் பண்ணணும். அதுக்கு இப்பவே நம்ம அதுக்கேற்ற எஃபர்ட்ஸ் போட்டால் தான் இதோட ரிவார்ட்ஸும் கிடைக்கும். ஸோ எல்லாமே ரிவார்ட்ஸ் சார்ந்து இருக்குது. இதை நம்ம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். வார்த்தை சொல்றது சூளையை போல எரிகிற நாள் வரும். இந்த நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும், வார்த்தை தெளிவா இருக்கு, அரகண்ட், அகங்காரிகள் யாவரும் என்ன பண்ணுவாங்களாம், துரும்பாய் இருப்பார்கள். நிறைய பேருக்கு வந்து இந்த இந்த சினிமால இந்த நீலாம்பரி மாதிரி கேரக்டருங்க, இந்த திமிரா நடந்துக்கிற ஹீரோங்க, இவங்கெல்லாம் பார்த்துட்டு திமிரா இருக்கிறதுலாம் பயங்கர கெத்து, அகங்காரம் வந்து செம்ம மாசு அப்படின்னா, கடைசியா அந்த நீலாம்பரிக்கு என்ன கதியாச்சுன்றத நீங்களே அந்த படத்திலே சொல்லி முடிச்சிடறான். ஒரு படத்துல கூட கெத்தா காட்டி பிஜிஎம்லாம் போட்டு என்னதான் ஏஆர் ரஹ்மான் பார்த்தீங்களா, ஸ்க்ரீன்ல ஏஆர்ஆர் இருக்குது. இதெல்லாம் நான் பிளான் பண்ணல, அதான் நடக்கும். ஏஆர் ரஹ்மான் வந்து என்னதான் நீலாம்பரியை தூக்கி கூட ட்ரை பண்ணாலும் கடைசியில தானா சுட்டு செத்துக்கிற கணக்கு தான். ஏன்னா அகங்காரம் வந்து எங்கேயும் கூட்டிட்டு போகாது வாழ்க்கையில. ஏதோ ஒரு முட்டு சந்தில் போயிட்டு எச்சிக்கிற மாதிரி தான். அவங்களே முடிச்சுக்கலாம்னா ஆண்டவர் வந்து முடிப்பார். கணக்கெல்லாம் முடிக்கணும் இல்லையா? அதுதான் ரிவார்ட்ஸ் மூலமா அந்த கணக்கு முடிக்கிறது. யோசிச்சு பார்க்கும்போது பாத்திரத்தின் ஓட்டைகள் இவ்வளோ இருக்குது பான்ட்டு சொல்லியும் அதை அடைக்காத நான் இப்படிதான் இருப்பேன், நான் அந்தளவு பார்த்துக்கலான்ற அகம்பாவம், அரகன்ஸ், அகங்காரர்கள் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னன்னா எப்படி ஆவாங்களா, அவங்களுடைய கான்சிக்வன்சஸ் ரிவார்ட்ஸ் என்ன அப்படின்னா, கணக்கு எப்படி முடிப்பாராம், அவர்கள் ஒருத்தர் விடாம யாவரும் அகங்காரிகள், ஒரு சிலர் அகங்காரிகள் ரட்சிக்கப்படாதவர்கள் அப்படிலாம் கிடையாது, எல்லாருமே பாரபட்சம் பார்க்காமல் துரும்பா இருப்பார்களாம். பாருங்க, துரும்புன்றது ரொம்ப மைன்யூட்டா இருக்கும். அந்த அளவுக்கு சும்மா அரைச்சு தள்ளுவாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப சீரியஸா அந்த வசனம் இருக்கு. அகங்காரிகள் யாவரும் துரும்பா இருப்பார்கள். அகங்காரிகள் மாத்திரமல்ல, ஸோ அதான் அந்த அரகன்ஸ் யாருக்கிட்டனா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு மாத்துக்கோங்க. தாழ்மை உள்ளவர்களுக்கு மாத்திரம்தான் கிருபை. திமிரு, அகம்பாவம், அரகன்ஸு இதெல்லாம் இருந்தாங்கன்னா ஒச்சு பவுடர் ஆகிட்டு தான் அனுப்புவாரு. அந்த பவுடர் தான் துரும்பா இருப்பார்கள் சொல்லிட்டு வார்த்தை இருக்கு. ஓகே, அதுவும் அதுக்கப்புறம் திருப்பி ஏஞ்சி வர சீன்லாம் கிடையாது. பவுடர்னா பவுடர் தான், ஜட்மெண்ட். எந்த காரியமா இருந்தாலும், எந்த கரெக்ஷனா இருந்தாலும், நம் பூலகத்துல வாழ்கிற நாட்கள்ல ஜட்மெண்ட்டுக்கு முன்னாடியே மாறினாதான் உண்டு. அங்க போயிட்டு மாட்டினா ஸ்ட்ரெயிட்டா டேட்டாக்கு ஏற்ப கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அந்த மாதிரி மாட்டாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. இது ஒரு பெரிய ஓட்டை அரகன்ஸ்ன்றது. அந்த மாதிரி ஆட்டிடியூட் யாருக்குன்னா இருந்துச்சுன்னா வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து மாறிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, ரெண்டாவது, அகங்காரிகள் யாவரும் திரும்ப இருப்பார்கள். இன்னொரு செட்டு, அக்கிரமம் செய்கிற யாவரும். அக்கிரமம் வந்து இந்த நாட்கள்ல ஈவில் டூவர்ஸ், அக்கிரமம் பெருகிச்சு. தனக்கு எது கிடைத்தாலும் அதை வைத்து அக்கிரமம். பணம் கிடைத்தால் அதை வச்சு ஒரு அக்கிரமம், பதவி கிடைத்தால் அதை வைத்து அக்கிரமம், பொசிஷன்ஸ் மற்றும் எங்கெல்லாம் மெயினா அக்கிரமம் எங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னா, லீடர்ஷிப் கிடைச்சா நடக்கும், பதவி கிடைச்சா நடக்கும். மெயினா பணம் எங்கெல்லாம் விளையாடுதோ அங்கெல்லாம் அக்கிரமம் வந்து பயங்கரமா இருக்கும். ஒன்றும் ரொம்ப கவலைப்படாதீங்க. உங்களுக்கு விரோதமாய் அக்கிரமம் செய்கிறவர்களை குறித்து ரொம்ப கவலைப்படாதீங்க. நாட்கள் சமீபமா இருக்குது. கடைசி காலகட்டத்தில், கடைசி சில நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சீக்கிரம் அவர்கள் அனைவரும் நம்மளுடைய பார்வைக்கு முன்பதாகவே, அதாவது ஜட்மெண்ட் டே அன்னைக்கு துரும்பாய் போவதை நம் கண்கள் பார்க்கும். நீங்க தான் அந்த ஈவில் டூவரே, நீங்க அப்ப அக்கிரமம் செய்யத்தே நாங்க தான் அப்படின்னா தயவு செஞ்சு இதுதான் சான்ஸ், மாத்திக்கோங்க. மாத்திக்கலைன்னா மாற்றுவார். அப்படி இங்க மாத்தலைன்னா அங்க ஜட்மெண்ட்ல என்னதான் இங்க பயங்கரமா ஸ்ட்ராங்கா இருந்தாலும் திரும்ப ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அதனால மாற்ற வேண்டியவர்கள் இங்கேயே மாத்திக்கினாதான் உண்டு. இது எல்லாமே ஆவியானவர் வந்து சபைக்கு பேசுகிறது. மெயினா எஸ்ஐசி திருச்சபையை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். மெயினா நீங்க வந்து வேர்டை தேடி வரீங்க. இட்ஸ் நாட், திஸ் இஸ் நாட் லைவ் சர்ச். வேற வழி நான் போயிட்டு சர்ச்சில் உட்காந்துட்டேன், பாஸ்டர் பேசுறது கேட்டுதான் ஆகணும் அப்படிலாம் இல்லை. இப்போ கூட நீங்க சூஸ் பண்ணி லீவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். எல்லா ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்கிற பட்சத்திலும் அதையும் தாண்டி யூடியூப்லயோ ஜூம்லயோ நீங்க இந்த வேர்டை கிளிக் பண்ணிட்டு வரீங்கன்னா, நீங்க வேர்ட் ஆஃப் காடை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறீங்க. இந்த சர்ச்சை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறீங்க. கன்சிஸ்டண்டா வர ஒவ்வொருத்தரும் லேஸ்பட்ட ஆள் கிடையாது. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா,
ஒரு வாரத்துக்கு ஒரு பிரசங்கம் கேட்கறது போதுமானது. பெரிய விஷயம் ஒழுங்கா கேட்டான். டெய்லி மெசேஜ் கேட்குறாங்களா இன்னும் சூப்பர். அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்க போவீங்க. ஆவிக்குரிய இதில் அதுல ஒரு மாற்று கருத்தம் இல்லை. ஆனால் திருச்சபையில வந்து உட்காரத்துன்றது இட்ஸ் நாட் அ ஜோக். ஓகேவா? பிசாசு லேசாலாம் அனுமதிச்சிட மாட்டான். லைவ் சர்ச்சஸ் போயிட்டே தூங்குற நபர்கள் தெரியும். ஆன்லைன் சர்ச்ல உட்காந்துட்டு வார்த்தையை கேட்டு அதை லைஃப்ல அப்ளை பண்ணி கீழ்ப்படணும்னு நினைச்சு இவ்வளோ காரியங்கள் மெனக்கிடும் போது ஆண்டவர் திருச்சபையை நேசிக்கிறதுனால இது ஆன்லைன்ல கேட்டாலும் யூடியூப்ல கேட்டாலும் அவங்களும் நம்மளோட திருச்சபை மக்கள் தான் இல்லையா? மெம்பர்ஸ். ஓகேவா? பார்ட்டிசிபென்ட்ஸ். மெம்பர்ஸ் இல்லை, பார்ட்டிசிபென்ட்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது வார்த்தை தாகத்தோடு யார் யாரெல்லாம் தேடி வராங்களோ, தாகம் உள்ளவனே என் ஆவியை ஊத்துவேன், வறண்ட நிலத்துல தண்ணி ஊத்துற மாதிரி அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்தா தான் தெரியுது அப்பா எவ்வளவு நேசிக்கிறாரு. ஒவ்வொரு வார்த்தைகள் உட்பட உங்ககிட்ட இது இருக்கு. நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன், பாத்திரத்தின் ஓட்டைகள் 10ஆம் பாகம் இல்லை, இது ரிவார்ட்ஸ் தானே. ஆனா இது 10ஆம் பாகமா நம்ம எடுத்துக்கினாலும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சில ஓட்டைகள் இருக்கலாம். அகங்காரம் இங்க இருக்கிற இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற மனிதர்கள் இருந்தா அது ஒரு பெரிய ஓட்டை மாத்திங்க துரும்பாகிடுவார். இது வந்து சாதாரண ஒரு மனுஷன் கோவத்துல பேசுற வார்த்தை இல்லை. இந்த வசனத்தின் முடிவிலே இருக்கு, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. சும்மாலாம் ஆஹ் சும்மாலாம் சொல்ல மாட்டார். நம்ம அரசியல்வாதி மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரிலாம் கிடையாது. அவர் பொய் சொல்ல மாட்டாரு, சொன்னா செஞ்சிருவாரு. அதுதான் அவர்கிட்ட இருக்கிற பிரச்சனையே. அது நன்மையா இருக்கட்டும், இந்த மாதிரி அதிரடி அட்டாக்கா இருக்கட்டும், எல்லாமே யோசிச்சு பார்த்தா சொன்னா செய்யக்கூடிய தேவன் அறிந்து அவர் சொல்றதுக்கு நம்மளை நம்மளே சேஞ்ச் பண்ணிக்க முடியுமோ அவங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவருடைய வேலையே இதுதான், நம்மளை மாற்றுறது, சீர்திருத்த எல்லாம். சர்ச்சோடைய ரோலும் அதுதான். அகங்காரம், அரகன்ஸ். ரெண்டாவது ஈவில் டூவர்ஸ். இவர்களை துரும்பாக்குறது தான் கர்த்தருடைய நாள்ல நடக்க போகிற காரியம். அது என்ன மாதிரி சூளையை போல இவங்க எல்லாருமே சூளையை போல எறிவாங்களாம் சும்மா அக்னியில. அப்போ அதை குறிச்சு நம்ம சந்தோஷப்படுற மாதிரிலாம் இருக்க மாட்டோம். ஏன்னா ஆஹ் அதுக்குள்ள மாறிடணும், அதுதான் நம்மளுடைய ஆசை. யாரா வேணா இருக்கட்டும், எவ்வளவு கொடியவர்களா வேணா இருக்கட்டும், நாட்கள் சமயமாகுது, எல்லாருமே சேஞ்ச் ஆனா நல்லதுதான் யோசிக்கணும். பட் அவங்களுடைய முடிவு அவங்களே சூஸ் பண்ணிக்கினாங்கன்னா நம்ம எதை பண்ண முடியாது. அட் த எண்ட் ஆஃப் த டே நம்மளுடைய ஆத்மாவை நம்ம ஃபர்ஸ்ட் காத்துக்கணும். அதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அதுக்கப்புறம் நம்மளுடைய இமீடியட் ஃபேமிலி, சொந்த குடும்பத்தை நம்ம நிச்சயமா சேஃப்கார்ட் பண்ணணும். இந்த வார்த்தையின் மூலியமா போஷித்து அவங்க ஒழுங்கா இருக்கிறாங்களா, கரெக்டா போதா வண்டி எல்லாமே செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாமே, அதுக்கப்புறம் சர்ச் பீப்புள் எல்லாம், அதுக்கப்புறம் நம்ம சுவிசேஷாரியருக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், புறஜாதியார் எல்லாருமே. ஸோ இதுதான் நோக்கம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஆத்மா சேஃபா இருக்கணும். அதனால தான் சொல்றேன், அரகன்ஸ் இருந்துச்சுன்னா ஒச்சிட்டுவாரு, துரும்பாயிடுவோம், எச்சரிக்கையா இருக்கு. நான் பாக்குறேன் அநேக கிறிஸ்தவர்களிடம் அரகன்ஸ் சும்மா தலை விரிச்சாடுது. ரொம்ப பயங்கர கான்பிடன்ட் நினைச்சுக்கிறாங்க. கர்த்தருக்குள்ள இருந்தா ஸ்தோத்திரம், கர்த்தருக்குள்ள இருந்தா அரகன்ஸ் வராது. அது அது ஹியூமிலிட்டி, ஹம்பிளா தான் நடந்துப்பாங்க. ஓகேவா? அது எப்படி சொல்றது, கர்த்தருக்குள்ள இருக்கிற பட்சத்துல அந்த தாழ்மை தான் வெளிப்படுமே தவிர அரகன்ஸ் வெளிப்படாது. நெகட்டிவ் டெர்மினாலஜி தான் அரகன்ஸ்ன்றது. ஓகே. ஈவில் டுவர்ஸ்னு இருக்கு. ஸோ தீமை செய்கிறவர்கள், மெயினா தீமை என்பது சாதாரண வார்த்தை. அக்கிரமம் செய்கிறவர்கள் அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தை வந்து அக்கிரமன்றதே ரொம்ப ஹியூஜ். அவங்களை குறித்து ரொம்ப கவலைப்படாதீங்க, திரும்ப ஆயிடும் இருப்பார்கள் வசனம் சொல்லுது. அதுக்கப்புறம் வரப்போகிற அந்த நாள் அவர்களை என்ன பண்ணுமா, அந்த நாள்ல எந்த நாள் ஜட்மெண்ட், அந்த நாள் என்ன பண்ணுமா, அவர்களை சுட்டெரிக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ எண்டு எல்லாருக்குமே இது இப்போ நெகட்டிவா போய் முடிகிறவங்களுக்கு எண்டு எல்லாருக்குமே அவங்க சுட்டெரிக்கப்படுவார்கள். சாம்பல் கூட மிஞ்சாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் நித்திய நித்தியமா இருக்கிற அக்னி, சாம்பலுக்கு ஸ்பேஸே கிடையாதுன்னு நினைக்கிறேன். நித்திய நித்தியமா நரகத்துல எரிய போகிற நாட்களை குறிச்சு இந்த வசனம் சொல்லுது. அதுக்கு முன்னாடியே காப்பாற்றப்படணும், அதுக்கு முன்னாடியே சேஃப்கார்டு பண்ணணும், அதுக்கு முன்னாடியே பாத்திரத்தின் ஓட்டைகளை அடைத்துக் கொள்ள வேண்டும். இல்லைன்னா எதாவது கான்சிக்வன்சஸ். அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும். அதாவது நாட் ரூட் ஆர் பிரான்ச் வில் பி லெஃப்ட் டு தம். ஒரு வேரும் ஒரு கிளை கூட மிஞ்சாது அப்படின்றத இந்த வசனம் சொல்லுது. இப்போ எந்த அளவுக்கு அது சுட்டரிக்கும் அந்த நாள், அந்த அந்த மாதிரி அது போன்ற மனிதர்களை, அது போன்ற ஆத்மாக்களை கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சொல்றது யாருன்னா சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இது வந்து ஒரு குரூப்புக்கு இந்த மாதிரி ஒரு ரிவார்டு. அடுத்த குரூப்புக்கு பாருங்க. ஆனாலும்
என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இந்த மல்கியா ஃபுல்லாவே ப்ரீஸ், அதாவது ஆசாரியர்களுக்கு, உங்களுக்கு எனக்கு தான் மெயினா. ஓகேவா? இந்த காலகட்டத்தில் நமக்கு திருச்சபைக்கு நமக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை இந்த மாதிரி அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ரிப்ளை பண்ண போறேன். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல். ஸோ நீங்க அவருடைய நாமத்திற்கு பயந்தவர்களா இருந்தீர்கள் என்றால் நம்மளுக்கு என்ன ரிவார்டு? எல்லாருக்குமே ரிவார்டு இருக்குன்னு நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா? எல்லாருக்குமே ரிவார்டு இருக்கு, ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி. அவங்களுக்கு அந்த ரிவார்டு, இந்த ரிவார்டு இந்த மாதிரிலாம் சுட்டு அப்படின்லாம் சொல்றோம். நமக்கு என்ன அப்படின்னு பார்க்கலாம். நீங்க ஐ மீன் கர்த்தருடைய பிள்ளைகளா அவர் நாமத்துக்கு பயந்தவர்களா மட்டும்தான், சும்மா இயேசுவே இயேசுவே இயேசுவேன்ட்டு மத்த எல்லாத்தையும் நாமத்திற்கு அஞ்சு நடக்கிற, பயந்திருக்கிற, கீழ்ப்படிதலோடு பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, எஸ். ஓகே, வாய்ஸ் பிரேக் ஆகுதா? அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. ஆமா ஆமா, பிரேக் ஆகுது. மற்றவர்கள் சரண்யா. ஆனா எனக்கும் பிரேக் ஆகுதா? எனக்கும் நெல்சன். ஆமாப்பா. சரண்யா இருக்கீங்களாம்மா? சொன்னாங்களே எல்லாருமே, எல்லாருக்கும் பிரேக் ஆகுதான். சரண்யா, ஜெயா சிஸ்டர், வைலட் எல்லாருமே சொன்னாங்க. இல்லம்மா, உங்களுக்கு மட்டும் ஆகுதா எல்லாருக்கும் ஆகுதா தெரியல. இல்ல எல்லாருக்கும் ஆகுதான், சொன்னாங்க இப்பதான். எல்லாருக்குமே ஆகுதுப்பா, எனக்கு கூட ஆகுது. ஓகே, இப்ப கேக்குதுங்களாம்மா? கேக்குது. ஓகே. ஓகே. ஸோ இதுக்கு முன்பதாக சொன்னது என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே ரிவார்டு இருக்கும். மேலே 1ஆம் வசனத்துல குறிப்பிடப்பட்ட அந்த ரிவார்டு யாருக்கு அப்படின்னா, கீழ்ப்படியாதவர்களுக்கு, ஓட்டைகளை அடைக்காதவர்களுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அரகண்டா இருப்பவங்க, ஈவில் டூவர்ஸ், அவங்களுடைய கான்சிக்வன்சஸ். பட் அடுத்து ஒரு செட் இருக்கு, என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் அப்படின்னா சர்ச் மேல. ஆசாரியர்களை பத்தி இந்த வசனங்கள் ஃபுல்லா வந்து கொண்டு இருக்குது. ஸோ நம்மளதான் ஆண்டவர் வந்து ராஜாக்களும் ஆசாரியர்களுமா வைத்திருக்கிறாரு அப்படின்ற சத்தியத்தை அறிந்தவர்கள். அண்ட் அது மாத்திரம் இல்லை, பெயர் கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் இது பொருந்தாது. நீங்க கேட்கலாம், ஆனா இது நிஜமாவே யாருக்குன்னா மனசார அவர் நாமத்தை குறித்து ஒரு பயபக்தியோட, ஒரு ரெவரன்ஸோட, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற அந்த மாதிரி ஆத்மாக்களுக்கு என்ன ரிவார்டு அப்படின்னா, கான்சிக்வன்சஸ் என்ன அப்படின்னா, அவங்க மேல நீதியின் சூரியன் உதிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மாபெரும் ஒரு ப்ராமிஸ். இந்த வசனத்தை துளியும் புரிந்து கொள்ளாமல், ஒரு துளி பேசிக்கான பைபிள் நாலேஜ் இல்லாம எத்தனை போயிட்டு அரசியல் கட்சி கூட சேர்த்துடுறாங்க. அதை கட்சிக்காரங்க சேர்த்தா மனசாரம், சேர்க்கறது பாஸ்டர்ஸ். என்ன விதமான ஒரு துணிகரம்! ஜட்ஜ்மெண்ட் டேல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன பலன்? நாமத்திற்கு பயந்திருக்கிறவர்கள் அவங்களுக்கு என்ன பலன்? நாமத்திற்கு பயப்படாம என் இஷ்டத்துக்கு இருப்பேன்றது 1ஆவது வசனத்துக்கு பலன். ஸோ ஜட்ஜ்மெண்ட் டேவை பத்தி குறிக்கிற இந்த வசனத்தை எத்தனை போயிட்டு ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி வின் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டேட்டஸுங்கள்ல பார்த்தா, நீதியின் சூரியன் உதித்ததுன்னா, சூரியன் உதித்ததுன்னா அர்த்தம் இருக்குது, ஆமா உதித்ததுதான். இறங்கிச்சுன்னா இறங்கிச்சு. நீதினு ஒரு வார்த்தை இருக்குது, அதுவும் வேதத்துல இருந்து மல்கியா 4:2 இருந்து கோட் பண்றீங்களே, அதுவும் அந்த 4 அந்த அதிகாரத்தை பேசுறதே கர்த்தர். என்ன ஒரு லேக் ஆஃப் பைபிள் நாலேஜ், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இனிமேல் இந்த மாதிரி வசனங்களை நம்ம திருச்சபை மக்கள் யாருன்னா மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா ஸ்ட்ராங்கா கடிந்து கொள்ளுங்க. ஏன்னா அது எந்த கட்சிக்காக இருப்பான், யாரு பண்ணாலும் தப்பு. இதை நான் பார்த்த வரைக்கும் பண்ணது எல்லாமே பாஸ்டர்ஸ். நீங்க எந்த கட்சியோடைய சப்போர்ட்டர்ஸா வேணா இருக்கலாம், அது எல்லாருமே அந்த அப்சல்யூட் சாய்ஸ் இருக்கு, ஃப்ரீடம் ஆஃப் ஓட்டிங் அண்ட் ஆல். பட் வேத வசனத்தை ராங்
ஒரு இன்டர்பிரிட்டேஷனோட ஒரு ராங் கான்செப்ட்ல, அதுவும் ஒரு நீதி சம்பந்தமான ஒரு காரியத்தை எத்தனை போயிட்டு நீதியே செய்ய முடியாத அரசியல் சூழ்நிலைகள்ல தள்ளுறாங்கன்னா, அப்போ அந்த பாஸ்டர்ஸ்க்கு எந்த அளவுக்கு ஒரு துணிகரம், எந்த அளவுக்கு அவங்க பைபிளை வச்சு கிறிஸ்தவர்களை மேனிப்புலேட் பண்றாங்கன்றத குறித்து நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். நான் அந்த வேர்ஸ் இந்த இந்த அந்த மாதிரி அந்த வசனங்கள் கோட் பண்ணும்போது சும்மா அப்படி தள்ளி விட்டு போயிடுவோம். ஏன்னா நம்மளுக்கும் அது புடிச்ச கட்சிதான்றதுனால தள்ளிட்டு போயிடுவோம். பட் இந்த நான் மல்கியா 4:2 படிக்கும் இதோட பேக்ரவுண்ட் இவ்வளோ சீரியஸ்னு வரும்போது, அடப்பா இதையாப்பா எப்படி ட்விஸ்ட் பண்ணி விட்டு ஸ்டேட்டஸ்ல போட்டுன்னு காந்தீங்கன்னும் போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கிறேன், 1வது அதிகாரத்துல இருந்தே வார்த்தை யாருக்காக வந்துட்டு கொண்டு இருக்குதுன்னா பிரீஸ்டுக்கு தான், ஆசாரியனுக்கு தான் வந்துனே இருக்கு. அப்ப அவங்களுக்கு தான் அவங்கள பத்தி தான் ஆண்டவர் ஃபுல்லா பேசிட்டு இருக்கும்போது, அந்த ஆசாரியர்கள் இந்த காலகட்டத்துல உட்காந்துக்கின்னு அரசியல் அம்பாசிடர்ஸ் ஆக மெயினா வேத வசனத்தை யூஸ் பண்ணி ஒரு கூட்ட ஜனத்தை மிஸ்இன்டர்பிரேட் பண்ணி தவறாக வழிநடத்த பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால அந்த மாதிரி யாரும் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. அவருடைய நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். உதிக்கும்னு இல்லை, அது ஆல்ரெடி உதித்தது. இயேசு என்கிற வழியா ஆல்ரெடி நம்மளுக்கு உதித்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஜட்ஜ்மெண்ட் டேலையும் அந்த ரைச்சியஸ்னஸ் கம்ப்ளீட்டா நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? அது சன்ரைஸ் வந்து எதை குறிக்குதுன்னா ஒரு புதிய துவக்கத்தை குறிக்குது. நிறைய இன்டர்பிரேஷன்ஸ்குள்ள போகலாம். நீதியான காரியங்கள் உலகத்துல இருக்கிறதுக்கும் மோஸ்டா நமக்கு வந்து நடக்காது. நிறைய பேர் வந்து ஏன்னா அநீதியான உலகத்துல தான் வாழ்ந்துன்னு இருக்கிறோம். நீதி செய்யணும்னா நம்ம தான் செய்யணும். இந்த SUN தூக்கிட்டு SON மாத்திட்டீங்கன்னா இந்த சன் ஆஃப் ரைச்சியஸ்னஸ், த டாட்டர் ஆஃப் ரைச்சியஸ்னஸ், நீதியின் சூரியன் யாருன்னா நீங்க தான். இப்போ 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 நடக்கணும் அப்படின்னா நடக்காது. உலகத்துல இருக்க யாருக்கிட்டையும் நம்ம நீதியெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. சின்ன சின்ன பொருட்கள் உட்பட, சின்ன சின்ன விஷயங்கள்ல உட்பட நீதியான காரியங்கள் நடப்பிக்க முடியாத இந்த பொல்லாத உலகத்தின் மத்தியில ஆண்டவருடைய ப்ராமிஸ் வருது. கவலைப்படாதீங்கப்பா. என் நாமத்துக்கு நீங்க பயந்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த நாட்கள்ல பலன் வரும். அந்த பலன் என்ன அப்படின்னா, உங்க மேல நீதியின் சூரியன் உதிக்கும் அப்படின்ற ஒரு ஒரு சூப்பரான ப்ராமிஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்கப்படுது. அது ரொம்ப நிறைய பேருக்கு வந்து ஒரு குட் நியூஸ். நிறைய பேருக்கு வந்து ஹோப் கொண்டு வர ஒரு விஷயம், ஒரு நம்பிக்கை, ஒரு அப்பா அப்பயாவது எனக்கு நீதி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி வாஞ்சையோட ஆதங்கத்தோட காத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நிச்சயமா கிடைக்கும்ங்கிறது தான் கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுது. அது மாத்திரம் இல்லாமல் அவர் நாமத்துக்கு பயந்திருக்கிறவங்க மேல நீதியின் சூரியன் உதிக்குமாம். அது மட்டும் இல்லாமல் அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஸோ இந்த உலகத்துல யார் யாரெல்லாம் ஆரோக்கியம் கிடைக்காம இருக்கிறாங்களோ அப்படின்னா இருக்கிறாங்க, அவங்களுக்கு பெரும்பாலும் உலகத்திலே இந்த நாட்கள்லயே அந்த ஹீலிங் கஷ்டா ஸ்தோத்திரம் த்ரூ ஜீசஸ், இயேசு என்கிற ஒரு மாபெரும் சக்தி மூலியமா, ஒரு கடவுள் மூலியமா நீதி கிடைக்குது. இயேசு என்கிற மாபெரும் சக்தி மூலியமா, கடவுள் மூலியமா ஆரோக்கியம் கிடைக்குது. இல்ல இந்த உலகத்துல நான் இப்போ வாழ்ற வாழ்க்கையில என்ன இது ரெண்டுத்தையும் டேப் பண்ண முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்படாதீங்க. ஜட்மெண்ட் டேல நமக்கு இது வந்து பரிபூர்ணமா கிடைக்க போகுது. ஏன்னா பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் அங்க அநீதி இல்லை, நீதி தான் காணப்பட போகுது. ஆரோக்கியம் மட்டும்தான் இருக்குது. அங்க எந்த விதமான வியாதி பலவீனம் எதுவுமே இல்லைன்ற பட்சத்துல எல்லாருக்குமே இது வந்து எதுதான் சொல்ல பாருங்களேன், இது வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணக்கூடிய ஒரு வசனம். யாருக்கு? கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு, அவர் நாமத்துக்கு பயந்து அஞ்சு நடக்கிறவர்களுக்கு. அப்பாடா, ஏன் அப்பா வீட்டுக்கு போறோம் அப்படின்றத விட எங்க வீட்டுக்கு போறோம் அப்படின்ற மாதிரி தான். இப்போ பரதேசிகளா இங்க திரியிறோம். அதனாலதான் நம்மள ஏமாத்துறாங்க, நம்மள தூஷிக்கிறாங்க, நிறைய நெகட்டிவான எமோஷன்ஸ் எல்லாம் கடந்து வர வேண்டியதா இருக்கு. ஃபைனலி ஹெவனுக்கு போறோம், நம்ம வீட்டுக்கு போறோம், சொந்த வீட்டுக்கு போறோம் போது அப்படியே ஒரு இளைப்பாறுதல், அப்படியே ஒரு நல்ல கம்ஃபர்டிங்கான ஃபீல். ஓகே, ஏன் அவர் வரும்போதே ஹீலிங் இன் ஹிஸ் விங்ஸ். ஓகேவா? அந்த வேர்டை நம்ம வந்து அனலைன் பண்ணோம். அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அடுத்த வசனம், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். அதாவது வசனம் எதை குறிக்குது அப்படின்னா, இந்த பிக்சர் பாருங்க. எனக்கு இது குறிச்சு பிக்சர் இருக்கும்போது ஒரு ஐடியா கிடைச்சது. ரொம்ப அடைச்சி வச்ச இந்த கண்ணுக்குட்டிங்க அப்படி கேட்டை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம், நல்ல பசும்புல் மேய்ச்சல்ல ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் எகிரி குச்சி துள்ளி விளையாடுவாங்களாம். இதை பார்த்தவர்கள் இன்னும் நிறைய வீடியோஸ்லயோ ஒரு நேர்லயோ பார்த்தவங்க கண்ணுக்குட்டி அப்படியே ஜாலியாக விளையாடுவோம்னு தெரியும். அது ஒரு ஐடியா கிடைக்கும் நான் நினைக்கிறேன். யூ லீப் லைக் காவ்ஸ். ஓகேவா? மேலே நான் இந்த வேர்ஸ் இங்கிலீஷ்ல இன்னும் கிளாரிட்டி கொடுக்கும். யார் யாரெல்லாம் அவருடைய நாமத்துக்கு பயந்து நடக்கிறாங்களோ, த சன் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் வில் ரைஸ் வித் ஹீலிங் இன் இட்ஸ் விங்ஸ்.
அண்ட் யூ வில் கோ அவுட் அண்ட் லீப் லைக் கவுஸ். இது எல்லாமே ஒரு மெட்டாஃபரா இருக்குது. அதை நீங்க அப்படியே அந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு நிறைய வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு கேட்ச் பண்ணும், உங்களுக்கு வந்து ஊழியம் பண்ணும். ஒரு கொழுத்த கன்றுகள் எகிரி எகிரி துள்ளி குதித்து விளையாடுவது போல அந்த விதமான ஒரு சந்தோஷம் நான் உங்களுக்கு தருவேன். அதுதான் உங்களுக்கு நான் கொடுக்க போகிற ரிவார்டுன்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்லுகிறார். யாருக்கு? அவருடைய நாமத்திற்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு, பாத்திரத்தின் ஓட்டைகள்லாம் அடைத்தவர்களுக்கு. அடைக்காம நான் இப்படியே தான் இருப்பேன்றதுக்கு ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு ரெடி ஆயிடுங்க. இல்ல நான் எல்லாமே ஐம் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் மை டெஸ்டினி, நான் ஒர்க் பண்றேன் ஆவியானவருடைய ஒத்தாசையின் மூலயமா, கர்த்தருடைய ஆலோசனை பிரகாரம் நான் ஒர்க் பண்றேன் என்னுடைய ஹார்ட்ல அப்படின்னா நீங்க ரொம்ப சேஃபா இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாகவே நல்ல காரியங்கள் வாழ்க்கையில நடக்கும். 3ஆம் வசனம் இதோடலாம் முச்சிட மாட்டாரு. 3ஆம் வசனம் பாருங்க, நிறைய பேர் ஆறுதல் கொடுக்க போகுது. துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். இதெல்லாம் டெலிவரன்ஸ் சம்பந்தமான ஒரு வசனமா இருக்கணும். ஏன் தெரியுமா இதை நான் சொல்றேன்? இப்போ துன்மார்க்கரால் நாம் மிதிக்கப்படுகிறோம். எப்பவுமே கர்த்தருடைய பிள்ளைகள் வெற்றி சிறக்கலாம். ஆனா அல்டிமேட்டா வின் பண்ணிட முடியுமா? அதெல்லாம் இல்லை. உலகம் வந்து பிசாசோடைய கண்ட்ரோல் இப்ப இருக்கிற பட்சத்துல சபை கொஞ்சம் மேற்கொள்ளலாம், பட் கொஞ்சம் அப்படி வீக்கானா டபார்னு வச்சிருவான். அதனாலதான் அநேக காரியங்கள் வந்து நாம் துன்மார்க்கர்னால மிதிக்கப்படுறோம். இப்பெல்லாம் இதை அவுத்து விட்டு யார் யாரெல்லாம் அன்மியூட் பண்ணிட்டு யார் யாரெல்லாம் மிதிக்கப்படுறீங்கன்னு கேட்டா சரமாதி அழுகையோடு பல காரியங்கள் சொல்லுவீங்க. ஏன்? ஆண்டவர் கண்ணு இல்லையா? இல்ல ஆண்டவருடைய கரம் என்ன பண்ணுது? அப்படிலாம் இல்லை. வார்த்தை தெளிவா வந்து இதை பிறப்பா இப்ப இருக்கிற இந்த மோசமான உலகத்துல அப்படிதான் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எஸ்பெஷலா கடினமா இருக்கும் வாழ்க்கை. ஏன்னா வார்த்தை தெளிவா இருக்கு, கடினமா இருக்கும், ஆனாலும் நல்லா அதன் மத்தியில ஜாலியா வாழ்வோம். அது வேற விஷயம். ஏன்னா உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு. ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் ஜெயிச்சிட்டேன் உலகத்தை, நீங்களும் கொஞ்ச நாள்ல ஜெயிச்சிருவீங்க, அதோ கொஞ்ச நாள் நம்ம டைம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல உபத்திரம் இருக்கதான் செய்யும். துன்மார்க்கர் நம்மளை இப்ப மிதிப்பாங்க. ஆனால் அந்த நாளில் நாம் துன்மார்க்கரை மிதிப்போம். அதுதான் வார்த்தை சொல்றேன், துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். எவ்வளவு ஒரு ஹோப்! கண்ணு முன்னாடி யாருன்னா வந்து போனாங்கன்னா அவங்களாம் தூக்கி வச்சு ஓரம் வச்சிருங்க. பிசாசு மட்டும்தான் நம்மளுடைய அல்டிமேட் எனிமி. அவனை பத்தி மட்டும் தான் யோசிக்கணும். அவனுடைய சகாக்களை கொஞ்சம் யோசிச்சுக்கலாம். அவனுடைய யார் கூட மேல வச்சு ஆப்ரேட் பண்ணுகிறானோ அந்த அந்த ஆத்மாக்கெல்லாம் பெருசா பார்க்காதீங்க, அவ்வளவு வருத்தம் கிடையாது. பட் துன்மார்க்கர் கும்பல இன்னும் கடைசி வரைக்கும் நான் இப்படிதான் இருந்தாங்கன்னா மிதிக்கும் காலமும் வரும். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலா சாம்பலாயிருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாத்தீங்களா? இது பெரும்பாலும் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யாருக்கு பொருந்தும்? நம்ம கர்த்தர்கிட்ட சொல்லுவோம்ப்பா, கால் மேல காலு கீழே போட்டு மெருங்கிப்பா இது போன்ற நபர்களை, துன்மார்க்கரை. இப்படிதான் நான் சொல்லுவோம். ஜபம் இப்படிதான் பண்ணுவோம். அவர் போட்டு மெரித்தாரா. ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல நிறைய வசனங்கள் இருக்கு. ஆனா இந்த வார்த்தை கடவுள் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ என் பிள்ளையா இருந்தனா, நீ என் நாமத்திற்கு பயந்தவர்களா தான் நீ பண்ணுவ, இதை உனக்கு நான் கொடுக்குறேன் இந்த அத்தாரிட்டி. சர்பங்களை மெதிக்கிற அத்தாரிட்டிலாம் இருக்கு, நம்ம பட்சம் இருக்கு. இந்த வார்த்தை பாருங்க, இந்த வசனங்கள்லாம் துன்மார்க்கிற நீ மெதிப்பப்பா. எந்த மாதிரினா, நான் இந்த நாள்ல ஒரு குறிப்பிட்ட நாள் இதை செய்வேன். அந்த நாட்களிலே இல்லை பாருங்க, நாளிலே ஒரு டே, ஜட்மெண்ட் டே அன்னைக்குதான். அதுக்கு முன்னாடி ரொம்ப அவசரப்படாதீங்க, கவலைப்படாது. அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலா இருப்பா. அந்த சாம்பலை பார்ப்போம், நம்ம காலடியில் தான் கிடப்பாங்க. 4ஆம் வசனம், ஓரபிலே இஸ்ரவேல் எல்லாருக்காகவும் என் தாசனாகிய மோசேக்கு, அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம், அடுத்த வரிகள், நான் கற்பித்த நியாயப்பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினையுங்கள். இந்த நாட்கள்ல நம்ம செய்ய வேண்டியது இதுதான். ஃபியூச்சர்ல என்ன ரிவார்டுன்னு நம்ம இந்த 3 வசனங்கள்ல பார்த்தோம். இப்ப என்ன பாஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் கற்பித்த நியாயப்பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினையுங்கள். இதுல என் தாசனாகிய மோசேக்குன்னு இருக்குது. மோசேவின் நியாயப்பிரமாணம் முடிஞ்சு போச்சு. இப்ப நம்ம இயேசுவின் அந்த புதிய உடன்படிக்கை வந்திருக்கோம். ஸோ கர்த்தருடைய வார்த்தைகளை 2026 வாழ்கிற நாம் பரிபூர்ணமாக, ஓகேவா, நம்மளுக்கு தெரியும், எல்லாமே பைபிள் நல்லா தெரிஞ்சவங்க தான். பழைய பிரமாணத்துல நம்ம இல்லை, புதிய பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஏன்னா பழைய பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றிட்டார். ஓகேவா, நான் அழிக்கல, நிறைவேற்ற வந்தேன்னு சொல்லிட்டு நிறைவேற்றிட்டாரு. புதிய உடன்படிக்கை எல்லாமே ஸ்பிரிச்சுவல் ஐஸ்ல, ஆவிக்குரிய கண்களில் பார்க்க வேண்டிய ஒரு காரியம். சுயோசிச்சு பார்க்கும்போது இப்போ என்ன பண்ணோம்னா, நினைவு கூற வேண்டிய அதுக்கு தான் வேர்ட் ஆஃப் காட் உட்காந்து கேட்டிருக்கோம். ஏன்னா ரிமைண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஆல்ரெடி ஒன்றும் புதுசா பேசிடலாம். ஆல்ரெடி வேர்ட்ல இருக்கிறது நம்ம வந்து ரிஃப்ளெக்ட் பண்றோம், திருப்பி ஒரு வாட்டி ரிமைண்ட் பண்ணி கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இந்த மாதிரி நிறைய நடக்கணும். நான் கற்பித்த நியாயப்பிரமாணமாகிய கட்டளைகளும் நியாயங்களும் நினையுங்கள். கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணிக்கோங்க, ஞாபகம் வச்சுங்க, அதை போட்டு அசை போடுங்க, மெடிடேட் பண்ணுங்க. 5ஆம் வசனம், இதோ
கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள். திருப்பி பாருங்களேன், அந்த 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 நாளை குறிச்சு தான் அந்த ஹோல் சாப்டர். நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். இப்போ ஒரு டவுட் வரணும். எலியா தீர்க்கதரிசி அவர் தான் எடுத்துக்கொள்ளப்பட்டாரு, என்ன திருப்பி அனுப்புறேன்றாரு? யாரா இருக்கும்? யோவான் ஸ்நானகனா இருக்குமா அப்படின்னா, எலியாவின் ஆவியை கொண்டவர் தான் யோவான் ஸ்நானகன். ஓகேவா? இந்த வேர்ஸ் வந்து ரெண்டு விதமா இன்டர்பிரேட் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் இன்டர்பிரிட்டேஷனுக்கு போறேன். அது என்ன அப்படின்னா, எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறேன் சொன்னது வந்து லிட்ரலா எலியா இல்ல, எலியாவின் ஆவியை கொண்டு. ஸ்கிரீன்ல இருக்கிறாரு பாருங்க தலைவர், யாரு? யோவான் ஸ்நானகன். அவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் பரலோக ராஜ்யத்தை குறித்தும் ராஜ்யம் சமீபமா இருக்குது, மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா சுவிசேஷம் அறிவித்தவர் வந்து இவர் தான். இயேசுக்கு முன்பதாகவே இயேசுக்கு வழி ஏற்பாடு பண்ணிட்டு வே மேக்கர் இவர் தான் இல்லையா? ஜீசஸ் நமக்கு வே மேக்கர், ஜீசஸ்க்கு வே மேக்கர் வந்து இவர் தான். ஸோ வழியை ஆயத்தம் பண்ண வந்தேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு தனி காலிங். ஸோ அந்த இந்த தீர்க்க தரிசனத்துக்கு அப்புறமே அடுத்த மத்தியிலே வந்தது பாருங்க. மல்கியாவோட புஸ்தகம் முடியுது 6ஆம் வசனத்தோட. மத்தியிலே ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷனே தலைவர் தான், இவர் தான். ஸோ யோசிச்சு பார்க்கும்போது முக்கியமான பைபிள் கேரக்டர் இவர். அதனால தான் லாஸ்டா முடிக்கிறாங்க ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல, புரிஞ்சுக்கணும். அதனால தான் இவரை குறித்து கொஞ்சம் அப்படி லைட்டாக டச் பண்ணிட்டு போகலாம். அந்த நாள் வரதுக்கு முன்பதாகவே நான் எலியா தீர்க்கதரிசி அனுப்ப போறேன்னு சொல்றாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னு பார்க்கலாம். இவர் அதை பண்ணிருக்கிறாரான்னு கிராஸ் செக் பண்ணிக்கலாம். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு, அதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட்ல நடக்க போகுது. அதுக்கு முன்பதாக அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். பிதாக்கள் அப்படின்னு பார்க்கும்போது முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்ற பரிசுத்தவான்கள் வாழ்ந்த வாழ்க்கையை அந்த காலத்துல இந்த கீழே உட்காந்து கேட்கறாங்க தெரியுமா யூத ஜனம், அவங்க சுத்தமா ஃபாலோ பண்ணல. ஹார்ட் வந்து அவங்களுடைய தேவன் பக்கம் திரும்பல, பிதாவாகிய தேவன் பக்கம் திரும்பல. அதனால ரொம்ப மோசமான கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணாங்க. யோவான் ஸ்நானகன் வந்தாரு, ஒரு புது கான்செப்டை ஓபன் பண்றாரு. அந்த கான்செப்டுக்கு பேர் தான் வாட்டர் பேப்டிசம், பேப்டிசம் ஆஃப் ரிப்பன்டன்ஸ். ஓகேவா? பாவ மன்னிப்பின் ஞான ஸ்நானம். ஓகே, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பாவ மன்னிப்பு தான் ஆவி, ஐ மீன் ஜலத்தினால் மாத்திரம் தான், ஆவியில இல்லை. அது ஜீசஸ் கிரைஸ்ட் அப்புறம் பெந்தகோஸ்தே நாள் அதுக்கப்புறம் நடக்குது. இது வெறும் வாட்டர் பேப்டிசம், பாவங்கள் மட்டும் மன்னிக்கப்படும். யோசிச்சு பார்க்கும்போது இதன் மூலயமா, இவருடைய சுவிசேஷத்தின் மூலயமா, இவருடைய பிரீச்சிங் மூலயமா யோவான் ஸ்நானகன் பண்ண பெரிய வேலை என்ன அப்படின்னா, பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகள் எடுத்திருக்கும், பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்கள் எடுத்திருக்கும் திருப்புவான்னு சொன்னாரு. சொன்ன மாதிரியே அவர் திருப்பினாரு. அவருடைய வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அதோடைய நெக்ஸ்ட் லெவல், த அல்டிமேட் லெவல், ஜீசஸ் கிரைஸ்ட் வந்தாரு. அவரு வந்து இல்ல, வாட்டர் பேப்டிசம் மட்டும் பத்தாது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிட்டால் சில விஷயம்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சீஷர்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள் ஜலத்தினால, ஒன்றும் பெருசா சாதிச்சா மாதிரி தெரியல. ஏன் சம்திங் இஸ் மிஸ்ஸிங். அப்போ ஆவியினால இவர் பிறக்கணும்னு சொல்லிட்டு ஸ்பிரிட் பேப்டிசம், ஆவியினால நிரப்பி பெந்தகோஸ்தே நாள் அன்னைக்கு கம்ப்ளீட்டா ஹோலி ஸ்பிரிட் அவங்க மேல இறக்கி, அதுக்கப்புறம் அவர்கள் உலகத்தை கலக்கிறவர்கள் ஆனார்கள். இப்போ வரைக்கும் அந்த கலக்கு தான், இப்போ வரைக்கும் நம்ம வரைக்கும் அது அந்த இம்பாக்ட் தான் ஸ்ட்ராங்கா நடந்துட்டு இருக்கு. ஸோ யோவான் ஸ்நானகன் பிளேட் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். இந்த வசனம் அவர் தான் குறிக்குது. அந்த ஆவியை கொண்ட எலியாவை, எலியாவின் ஆவியை கொண்ட யோவான் ஸ்நானகனை குறிக்குது. முடிஞ்சிச்சு, திருப்புவான், பழைய ஏற்பாடு முற்றிற்றுன்னு முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம், இதுக்கப்புறம் அவ்வளவுதானா, முடிஞ்சு போச்சா, என்னது இது அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது ஒரு கிளாரிட்டிக்குள்ள வரணும். இது ஸ்பிரிட் ஆஃப் எலைஜா தான். அதாவது எலியாவின் ஆவி தான் வந்துச்சே தவிர எலியா லிட்டரலா வரல. ஏன்னா பிசிக்கலா அவர் வந்து போயிருக்கிறாரு. சாட்சி கொடுக்கணும் திருப்பி. வெளிப்படுத்தின விசேஷத்துல இவங்களை பத்தி ரெண்டு சாட்சி, முக்கியமான சாட்சி வருவாங்க அப்படின்றது. அதுல ஒண்ணு வந்து ஏனோக், ரெண்டாவது வந்து மரிக்காதவர்கள். ஓகேவா? இவங்களாம் அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டவர். ரெண்டாவது வந்து எலியா. ஸோ எலியா திருப்பி வரப்போகிறாரு. பட் ஃபர்ஸ்ட் கொடுத்த டாஸ்க் வந்து, ரெண்டாவது வந்து சாட்சி கொடுக்க மட்டும் வருவாங்க. எப்பவுமே வேதத்துல இருந்து 2 அல்லது 3 சாட்சிகள் இருக்கணும் நிறைய காரியங்களுக்கு. அது பிப்ளிக்கல் லா, சட்ட திட்டங்கள், கடவுளுடைய சட்ட திட்டம். அதை ஃபுல்ஃபில் பண்ண வருவாங்க. பட் யோவான் ஸ்நானகன் மூலயமா அவர் வந்து செய்து முடிக்கணும்னு நினைச்ச காரியங்கள் முற்றிற்று. பழைய ஏற்பாடு எப்படி முடிஞ்சதோ அந்த மாதிரி அவருடைய அசைன்மெண்ட்டும் முடிஞ்சிச்சு. இப்போ எங்க நம்ம இருந்தோம் அப்படின்னா, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது சொல்றோமே, எது உண்மையான நிரம்பி வழிதல் அப்படின்னா,
இதுதான் எப்போ இந்த 2வது வசனத்துல அவர் நாமத்திற்கு நம்ம பயப்படும் போது நம்மளோட லைஃப்ல நீதியின் சூரியன் உதிக்கும், சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள், துன்மார்க்கரை மிதிப்பீர்கள், நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலா இருப்பார்கள் சொன்னார் தெரியுமா? இதுதான் அல்டிமேட்டான கப் ஓவர்ஃப்ளோயிங். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்றால் ஏதோ வீடு வச்சுக்கின்னு கார் வச்சுக்கின்னு நல்ல நல்ல உலக ரீதியான ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, ட்ரையம்ப் ஓவர் எனிமீஸ். ஓகேவா? இது இங்கிலீஷ்ல தேர்னேன், கிடைக்கல சரியா. ஐ மீன் டைம் இல்லை லாஸ்ட் மினிட்ல பிக்சரு, அதனால தமிழ்ல வெற்றி நிச்சயம்னு கிடைச்சது, தூக்கிட்டேன். இதுதான் யாருக்கு விரோதமாக? பிசாசுக்கு விரோதமாக. எனிமே சத்துருக்கள்னு வச்சுக்கலாம், இல்ல எல்லா சத்துருக்களும் ஒரு சத்ருவின் தலைமைத்துவம் கீழே தான் இருக்குது. எந்த சத்ரு? பிசாசு தான். ஓகேவா? அல்டிமேட்டா கேருபாகிய சாத்தான். ஸோ அல்டிமேட்டா எது நிரம்பி வழிகிற பாத்திரம் அப்படின்னா, எது ஆக்சுவல் வெற்றி நமக்கு அப்படின்னா, ரொம்ப சின்ன 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 அந்த மொக்க எனிமீஸ் எல்லாம் வின் பண்ணிட்டு பயங்கரமா சாதிச்ச மாதிரி நம்ம யோசிக்கூடாது. அல்டிமேட்டா ஒருத்தர் இருக்கிறான், அவன் அடிக்கணும். அதுக்கு அவன் அந்த 1000 வருஷம் அரசாட்சியெல்லாம் தாண்டி அவனுக்கு வந்து ஆர்பகடா யுத்தம் இது அதுன்னு கச்சா முச்சா நிறைய ஈவெண்ட்ஸ் இன்னும் நடக்க வேண்டியதா இருக்குது. இன்ட்ரெஸ்டிங் ஈவெண்ட்ஸ்லாம் இனிமேல் தான் நடக்கும். சிறப்பான தரமான சம்பவங்கள்லாம் இனிமேல் தான் வரப்போகிறது. அதுக்கப்புறம் வெற்றி நிச்சயம். ஓகேவா? அதுதான் ஆக்சுவலா நம்மள மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு பரிபூர்ணமா பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அதுக்கு முன்பதாக இந்த உலகத்துல நம்ம வாழ்கிற வாழ்க்கையில எதை நம்ம சந்திச்சாலும் அதெல்லாம் சும்மா வெறும் ஒரு சாம்பிள், ஒரு ட்ரெய்லர் தான். எல்லா ஆசீர்வாதங்களும் நம்ம கண்டிப்பா எல்லாமே பெற்றுக்கொள்ள தான் போகிறோம். அது எல்லாமே சும்மா ஜஸ்ட் இந்த வாழ்கிற கொஞ்ச நாட்களுக்கு நம்ம அனுபவிக்க வேண்டியது. ஆனா நித்தியமா நம்மளுடைய வெற்றி எதை நோக்கி இருக்குது அப்படின்னா, கடைசி வசனத்துல பச்சா மாதிரி அல்டிமேட்டா சத்ரு ஆண்டவர் மேற்கொள்ள போகிறாரு. நம்மளாம் சேர்ந்து இந்த உலகத்தை 1000 வருஷம் அரசாட்சியில ஆட்சி செய்ய போகிறோம். ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறேன். மேக் ஷுர் இப்பத்துல இருந்தே ரெசியூமேவை ப்ராப்பரா ரெடி பண்ணிக்கோங்க, பயோடேட்டாகலாம். ஏன்னா இங்க பூலோகத்துல நம்ம வாழ்கிற நாட்கள்ல எந்த அளவுக்கு டேட்டா ஆண்டவர் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற விதத்துல தான் எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்கிறோம், இப்ப இருக்கிற கொடுக்கப்பட்ட ஊழியங்கள் எப்படி செய்கிறோம். ஏன்னா ராஜாக்கள் ஆசாரியர்கள், நம்ம எல்லாருமே ராஜாக்களாக எந்த அளவுக்கு நடந்துக்கிறோம், ஆசாரியர்களாக எந்த அளவுக்கு நடந்துக்கிறோமோ எல்லாத்துக்கும் ஏற்ற விளைவுகள். இன்கேஸ் நீங்க அந்த ரகசியவர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க போயிட்டு எந்த அளவுல எந்த விதமான ராஜரிகம் எனக்கு தெரியாது. சும்மா உலக ரீதியா நான் சொல்லணும் அப்படின்னா, 1000 வருஷம் அரசாட்சியில 1000 இயர்ஸ் ரூல் பண்ண போறோம். 5 வருஷம் ஆட்சிக்கு என்ன அடி அடிச்சுக்கிறாங்க பாருங்க. உப்பு சப்பு இல்லாத விஷயம். ஐ மீன் கம்பேரிட்டிவ்லி 1000 இயர்ஸ் ஆட்சிக்கும் ஜஸ்ட் 5 இயர்ஸ்க்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? 1000 வருஷம் அரசாட்சி யாரு தலைவர்? ஜீசஸ் கிரைஸ்டோட ஆட்சி. அதுல முக்கிய மந்திரிகள், மினிஸ்ட்ரி பொசிஷன்ஸ் யாருக்கு வரப்போகுதுன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு வரலாம். அது நீங்க இங்க வாழப்போற வாழ்க்கையை பொறுத்துதான். இங்கேயே நீ தாக்கு பிடிக்கலாம், அங்க வருவியா ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்க பாருன்னோ தெரியாது. இங்க எப்படி பண்றோம், இங்க எப்படி உண்மையா இருக்கிறோம், இங்க எந்த அளவுக்கு பரிசுத்தமா நடந்துக்கிறோம், இங்க எந்த அளவுக்கு அவருக்கு உண்மையா இருக்கிறோம், சுத்திகரிப்போட எல்லாமே நோட் பண்ணப்படும். நெகட்டிவான எல்லா விதமான காரியங்களும் இங்கே தட்டி 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 முடிச்சிடுவார். உலகத்திலே மற்ற காரியங்கள் எல்லாம் சரி கட்டப்படும். பட் கிரேடிங், ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஜீவக்கிரியர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. பெரிய பெரிய பொசிஷன்ஸ் காத்து கொண்டிருக்கிறது. நம்மளுடைய இச்சை எதுல தெரியுமா இருக்கணும்? ஐ மீன் பாசிட்டிவான இச்சைனா அந்த வாஞ்சை, ஏக்கம், தாகம் அந்த மாதிரி சொல்றேன். எதை நோக்கி வச்சுக்கணும்னா, எப்படின்னா ஆண்டவருக்கு பிரியமா இங்க வாழ்ந்துட்டு எப்படின்னா மினிஸ்ட்ரியில பயங்கரமான ஒரு இடம் போச்சணும், பயங்கரமான ஆட்சியில 1000 வருஷம் அரசாட்சியில டெப்டில ஆக முடியுமான்னு தெரியல. அவரு ஆண்டவருக்கு அட்டுலாம் தேவையில்ல. ஆனா ஏதோ ஒரு முக்கியமான ஒரு மினிஸ்டர் பொசிஷனாவது வாங்கிடணும். அப்படியே வாங்கணும். மிஸ் ஆனா எம்எல்ஏ, மிஸ் ஆனா கவுன்சிலர், வார்டு மெம்பர், எதனா இருக்கணும். பாருங்க எத்தனை பேரை நம்ம ஆட்சி செய்ய போறோம் பாருங்களேன். அப்போ 1000 வருஷங்கள் ஆட்சினா எவ்வளவு வேலைகள் இருக்கும். அது ஹெவன்ஸ் ஃபார்முலா, பரலோகத்தின் ஆட்சி எப்படி இருக்கும் பாருங்க. என்ன ஸ்டாண்டர்ட்ல இருக்கும், என்ன மாதிரி கலகட்டும். தலைவர் இயேசு, சிஎம் அவர் தான் இல்லையா, முதலமைச்சர் இயேசு. அவருடைய தலைமைத்துவத்தின் கீழே, அவருடைய கவர்னிங் கவுன்சில் கீழே நம்ம இருக்கிறது எவ்வளவு பெரிய மாபெரும் ஒரு பொறுப்பு. ஒவ்வொருத்தரும் பாருங்க பதவிக்கு இந்த நாட்கள்ல என்னென்னவோ இப்போ நீங்க எப்படின்னா பண்ணி ஒரு பொசிஷன், ஒரு மினிஸ்டரா இன்னும், ஒரு எம்எல்ஏ இன்னும், கவுன்சிலரா இன்னொன்று ஒரு ஆடைன்னு கிடக்குறாங்க ஜஸ்ட் ஒரு 5 வருஷம் ஆட்சிக்கு. பட் நம்மலாம்
1000 வருடங்கள் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு ரொம்ப இந்த ரிவார்ட்ஸ் நீங்க 4வது அதிகாரத்தை சீரியஸா எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற விதத்தில் லைஃப் வாழ்ந்தா எவ்வளவு பெரிய ரிவார்ட்ஸ் காத்து கொண்டிருக்கிறதை கொஞ்சம் நிதானித்து யோசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர். ஏனென்றால் ஓ ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் லாஸ்ட் சாப்டர்ல தெளிவா இருக்கு இல்லையா? நான் வரப்போறேன், அவங்க அவங்களுடைய செய்கைக்கு தக்கதான பலனை என்னோட கூட எத்தனை வரேன், ரொம்ப கவலைப்படாதீங்க. நல்லதும் வரும், தீமையும் வரும். ஓகேவா? ஜட்மெண்ட் டேல 2மே இருக்கு இல்லையா? ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ள முயற்சிக்கலாம். மீண்டும் ஒரு விசை நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் என்று சொல்லி இந்த மெசேஜ் நான் முடிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல்.